இன்னைக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்கான் அவங்க அப்பா, பிள்ளையை கெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி. அது இருக்கட்டும், அது நமக்கு வேண்டாம். இந்த பயணத்துல அந்த கார் அவனால கண்ட்ரோல் பண்ண முடியும். அவன் சொல்லுவான், மாமா என்னால காலை கண்ட்ரோல் பண்ண முடியும் மாமா, இந்த காலு வைப்ரேஷன் ஆயிடுச்சு, ஆக்சிடென்ட் மிதிக்குதா இல்ல கீர்ல கிளச்சில் மிதிக்குதா பிரேக்ல நிக்க தெரியல, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆமா, நம்முடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஜீவிதம் சொல்லிருக்கிறோம், பயணம் உலகம் மட்டும் தான் போயிட்டு இருக்கிறோம், இஷ்டத்துக்கு பயணம் செய்துட்டு இருக்கிறோம், துறைமுகத்தை தேடி போக மாட்டோம், ஏதோ ஒரு நோக்கத்தோடு போய்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு வாழ்க்கை அல்ல, வாழ்க்கை அல்ல. உங்க எல்லாருக்கும் கொந்தளிப்பு இருக்கிறது. உங்கள் கொந்தளிப்பை நிறுத்துவதற்கு அமர்த்துவதற்கு தான் இந்த வெள்ளிக்கிழமை 8ஆம் தேதி தேவன் முன்குறித்த கருத்திற்கு கத்திரி சோதிப்பார். நல்ல கைதி கட்டி சோதிக்கிறோம், கட்டி பேசுகிறார். இந்த கொந்தளிப்பை நிறுத்துவதற்கு ஆகஸ்ட் மாசம் 8ஆம் தேதி கடவுள் முன்குறிச்சிருக்கிறார். இந்த கொந்தளிப்பு ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில வந்து கொண்டிருக்குது. நடுக்கடலில் கடல் கப்பல் பயணத்துல ஒரு ஆனா யாரும் சால்வ் பண்ண முடியாது. நம்முடைய வாழ்க்கையில சில கஷ்டங்கள் வந்தா நம்ம யாரும் சால்வ் பண்ண மாட்டாங்க, யாரும் சால்வ் பண்ண மாட்டாங்க. அவங்க சாப்பிடுவாங்க, அவங்க தூங்கிடுவாங்க. ஒரு அம்மாவோ ஒரு ஐயாவோ இறந்த அன்னைக்கு கொஞ்சம் அழுவோம், அப்படிதானே? கொஞ்சம் அழுவோம். அப்புறம் பார்த்தா எனக்கு பிடிக்காத ஒண்ணு, எனக்கு இஷ்டம் இல்லாத ஒண்ணு, மறுநாள் மட்டம் போட்டு சாப்பிடுவானுங்க. எனக்கு அது இஷ்டம் இல்லை, அது எனக்கு உடன்பாடு இல்லை. எங்க அம்மாவே அப்படி பண்ணல, எனக்கு அதுல இஷ்டமே இல்லை. எல்லாரும் சொன்னாங்க மட்டன் செய்ய தாய்மாமா அதெல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு. நாங்கெல்லாம் செய்யறோம், அதெல்லாம் எங்களுக்கு யாருக்கும் நான் அனுமதிக்கிறேன். காரணம், வரி கொடுத்தது நான், மட்டன் சாப்பிடுறது பார்த்துருக்கிறேன். வரி கொடுத்தது நான், என் தாயாரு. இது எனக்கு பிடிக்கல, இன்னுமே பிடிக்கல. முதல் நாள் ஊராடுவோம், அந்த பெத்த தாய ஆடு செத்த அன்னைக்கு அப்படியே நெஞ்சில எல்லாம் பிடிப்பாங்க, பார்த்தீங்கன்னா 4 பேர் பிடிப்பாங்க, அவ்வளோ கத்தும். மறுநாள் சிரிச்சுட்டு இருக்கோம். ஒரு தாயை இழந்தவர்களுக்கு பெரிய வேதனை, எவ்வளவு வேதனை. நம்முடைய வாழ்க்கையில இந்த கொந்தளிப்பு எப்பொழுதுதான் அமரும்? என் வாழ்க்கையில எப்பதான் சுவிட்சம் வரும்? என் வாழ்க்கையில எப்பதான் அமைதி வரும்? என் வாழ்க்கையில எப்பதான் சமாதானம் வரும்? தம்பி என்ன சொன்னார், சூசைட் பண்ணுவது கூட ஆர்வம் போயிட்டு இருக்குது. I want to go to suicide. அது இல்ல தீர்வு. உங்க வாழ்க்கையில